வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு அவசர அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் கண்டென்ட் தாங்க. அதாவது ஆர்பிஐ பேங்க் அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தாங்க. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கான உரிமை எல்லாருக்குமே இருக்கு. ஏடிஎம் கார்டு உள்ளவர்களுக்கு 2 லட்சம் அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது எந்தெந்த வங்கிகளுக்கு எந்தெந்த வங்கி வாடிக்கையாளர்களுக்கு இந்த 2 லட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். அந்த டீடைல்ஸ் எல்லாமே தெளிவா நம்ம பார்க்க போறோம். எடுத்த உடனே நிறைய பேருக்கு தோணும், எதுக்காக ஏடிஎம் கார்டு உள்ளவர்களுக்கு இந்த 2 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி மனசுல இருக்கும். ஸோ அதை பத்தின ஒரு கிளாரிஃபிகேஷனையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஏடிஎம் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு 2 லட்சம் முதல் 10 லட்சம் வரைக்கும் வழங்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. அதுலயும் ₹1 கூட செலவு பண்ணாமலே ஏடிஎம் கார்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் வங்கி கணக்கு வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இது என்னோட ஓன் வாய்ஸ் தான், ஓன் எடிட்டிங் தான், என்னோட ஓன் தம்ப்நெயில் தான். இந்த வீடியோ முழுசுமே நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வங்கிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி நிறைய வகையான பேங்க் இருக்கு. அண்ட் நீங்க எந்த வகையான பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலுமே சரி, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி எந்த அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, இதுல நீங்க உங்ககிட்ட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இப்படி ஏதாச்சும் இருந்தாலே 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. எடுத்த உடனே நீங்க நினைப்பீங்க, இது ஒரே ஒரு பேங்க்குக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களா, எங்க வங்கி கணக்குக்கும் தருவாங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே இது வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின தகவல் தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்களோட சைட்ல நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி உங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னா, நம்ம எல்லார்கிட்டையுமே ஏடிஎம் கார்டு பேங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருந்து ஆண்டுக்கு, அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அமௌண்ட்டை டெபிட் பண்ணுவாங்க, எடுத்துப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, குறைஞ்சது 450 இருந்து ₹500, ₹600. அது எப்படி எடுக்கிறாங்க, எதை வச்சு முடிவு பண்றாங்க அப்படின்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டோட வேல்யூ பொறுத்து தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ உங்க கையில மாஸ்டர் கார்டு இருக்கு, இல்ல ரூபே கார்டு இருக்கு, இல்ல விசா கார்டு இருக்கு, அல்லது சில்வர், கோல்டு, பிளாட்டினம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் ஒரு அமௌண்ட் டெபிட் பண்ணுவாங்க. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மாதம், வருஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல இருந்து பிடிப்பாங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த ரூபாய் 2 லட்சத்துல இருந்து 10 லட்சம் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரூபாய் ஒவ்வொரு ஏடிஎம் கார்டோட அந்த வேல்யூவை பொறுத்து, மதிப்பை பொறுத்து மாறும். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் கிட்ட விசாரிக்கணும். பேங்க்ல இதை பத்தி என்கொயர் பண்ணணும், என்னோட ஏடிஎம் கார்டுக்கான வேல்யூ எவ்வளோ. ஸோ இதை பற்றி நீங்கள் அவங்க கிட்ட கேட்கலாம். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், கிளாசிக் ஏடிஎம் கார்டு வைத்துள்ளவர்கள் ரூபாய் 1 லட்சம் வரையும், பிளாட்டினமில் 2 லட்சம் ரூபாய் வரையும், சாதாரண மாஸ்டர் கார்டு என்றால் ரூபாய் 50,000 வரையும் பெற முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிளாட்டினம் மாஸ்டர் கார்டு வைத்திருப்பவர் என்றால் ரூபாய் 5 லட்சம் வரையிலும், விசா கார்டு என்றால் 1.5 முதல் 2 லட்சம் ரூபாய் வரையும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ரூபே ஏடிஎம் கார்டு இருக்கு அப்படின்னா, மாசம், வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ₹700 பிடிக்கிறாங்க அப்படின்னா, இது எதற்காக பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் சைட்ல இருந்து பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது இலவச காப்பீடு அப்படின்னு சொல்வாங்க.
பல வங்கிகள் ரூபே ஏடிஎம் கார்டுகளுடன் விபத்து இறப்பு காப்பீடு ஆக்சிடென்டல் டெத் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்வாங்க மற்றும் பிற சலுகைகளை வந்து வழங்குறாங்க. ஏடிஎம் கார்டுகளுடன் பொதுவாக விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு போன்ற இலவச காப்பீடுகள் வருகின்றன. இது கார்டு வகையை பொறுத்தது. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தாங்க, உங்களோட கார்டு வகையை பொறுத்து தான் இது வந்து மாறுபடும். இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏடிஎம் கார்டை வந்து 90 நாட்களுக்குள் ஆன்லைனில் பயன்படுத்தி இருந்தால், அதாவது ஏடிஎம்ல பிஓஎஸ் மூலியமா ஆன்லைனில் பயன்படுத்தி இருந்தால் இந்த காப்பீடு செயல்படும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு வந்து செயல்படுற மாதிரி வச்சுருக்கணும். உங்ககிட்ட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருந்துச்சு அப்படின்னா விபத்து காப்பீடு கிடைக்குமா அப்படின்னு உங்களோட வங்கியை நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 700 ரூபாய் வருஷத்துக்கு வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த பேங்க்ல இருந்து இந்த பிடிச்ச அமௌண்ட்ல ஒரு பகுதி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி வந்துட்டு எங்க கஸ்டமருக்கு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போஸ் வந்து எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் நடக்குது, விபத்து நடந்துச்சு அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இல்ல சப்போஸ் வந்து விபத்துல வந்து இறக்கல, டெத் ஆகல, அடிபட்டுடுச்சு, மேஜரான இஷ்யூஸ் வந்து ஆயிருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்கு, இதற்கு எவ்வளோ கவரேஜ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதா தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது விபத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவோ அதை வந்து டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து 20,000 இருந்து 50,000 கூட கொடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கார்டோட மதிப்பை பொறுத்து தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ இதை பத்தி யார்கிட்ட கேட்கணும், இதை எப்படி பயன்படுத்தலாம், எங்க போய் கேட்கணும், இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும், இப்படி இந்த மாதிரி நிறைய விதமான கேள்விகள் வந்து உங்களுக்கு இருக்கும். பொதுவா நிறைய பேங்க்ஸ், அதாவது பேங்க் ஆஃப் பரோடா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி எல்லா பேங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இந்த இன்சூரன்ஸ் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஏடிஎம் கார்டோட மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று தான் இலவச காப்பீடு. ஒவ்வொரு வங்கியுமே ஏடிஎம் கார்டை வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்த உடனே விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றையும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமா ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் காப்பீடு கோரி விண்ணப்பிக்க முடியும். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்கி ரூபே கார்டு பெற்றிருக்கும் வாடிக்கையாளர்கள் ரூபாய் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை காப்பீடு பெறுவார்கள். 5 லட்சம் வரை கவரேஜும் பெறலாம். மேலும் விபத்தில் சிக்கியவருக்கு ரூபாய் 50,000 கவரேஜும் கிடைக்கும். விபத்தில் 2 கைகள் அல்லது 2 கால்கள் இழந்தவர் என்றால் ரூபாய் 1 லட்சம் காப்பீடு சலுகையாக கிடைக்கும். இறப்பு ஏற்பட்டால் அட்டையை பொறுத்து ரூபாய் 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை கவரேஜும் கிடைக்கும். கார்டுதாரரின் நாமினி சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று காப்பீடை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்கள் வங்கிக்கு போயிட்டு அந்த வங்கி கணக்கோட நாமினி இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க போயிட்டு கேட்கலாம். ஏடிஎம் கார்டின் இலவச காப்பீடை விபத்தின் எஃப்ஐஆர் நகல், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதற்கான சான்றிதழ் போன்ற ஆவணங்களையும் வங்கியில் நீங்கள் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் சமர்ப்பித்து காப்பீடு கோரிக்கையை பெறலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டின் வகையை பொறுத்து ரூபாய் 30,000 முதல் ரூபாய் 10 லட்சம் வரையும் காப்பீட்டை ஒருவர் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்கள் தனியாக இன்சூரன்ஸ் பாலிசி போடணுங்கிற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து நேரடியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து தான் கொடுக்கறதா தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் அனைவருக்குமே ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு மூலமா ரூபாய் 2 லட்சம் முதல் ரூபாய் 10 லட்சம் வரைக்கும் பெறலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் வங்கி கணக்குல ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு பிடிப்பாங்க. அந்த ஏஎம்சி சார்ஜ்ல ஒரு பகுதி இன்சூரன்ஸ்க்கு வந்து போகுது. இன்சூரன்ஸ் அமௌண்ட் தான் நாம வந்து கிளைம் பண்ண போறோம். ஸோ இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க உங்கள் அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று பேங்குக்கு நேரடியாக போயிட்டு அவங்க கிட்ட கேட்கலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக வந்து அனைத்து தகவல்களுமே வந்து சொல்வாங்க.